Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா TNEA அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ யாரெல்லாம் 12th வந்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் அண்ட் ரேங்க் லிஸ்ட் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tneaonline.org அதாவது மேலே தெரியுற இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 இஸ் அ கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ். இது எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸில் தான் நடக்கும். அதே மாதிரி candidates are requested to read the instructions given here completely for the successful completion of their counseling and admission. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கவுன்சிலிங் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரீட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக கேர்ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஜென்ரல், அகாடமிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அகாடமிக் எக்ஸ் சர்வீஸ்மேன், அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க், அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க், அப்புறம் அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸ் சர்வீஸ் ரேங்க்கு, அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ரேங்க்கு, ஒகேஷனல் ஜென்ரல், ஒகேஷனல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஒகேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒகேஷனல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க், ஒகேஷனல் கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க், ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல்னு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட லாகின் ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரேங்கிங்கை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைடு 3 லைன்ஸ் தெரியும். இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்துடும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த PDFல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். எல்லாத்தோட அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இதுவும் இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனாவது ரேங்க் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக உங்களோட ரேங்க்கை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாகின்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து யூசர் லாகின் கொடுத்துருப்பாங்களா உங்களோட இமெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்ட் இதை கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தெரியும். இந்த மாதிரி பேஜில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி உள்ளார போனீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கப்புறம் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, என்ன கட் ஆஃப், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதுக்குள்ளே வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.